வணக்க நண்பர்களே. மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையில் எங்களுக்கு தெரியும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது. பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட தாய் ஒருவரும் குழந்தையும் வந்து இறந்துருக்குது. இவங்களுக்கு வந்து 28 வயசு. இவங்க வந்து மன்னாரில் இருக்கிற ஒரு பட்டித்தோட்டம் என்ற பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர். இவங்க பிரசவத்துக்காக இவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருடமாக வந்து குழந்தைகள் இல்லை. 10 வருடமாக குழந்தை இல்லை. இப்போ 10 வருடத்துக்கு பிறகு வந்து இவங்க பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. இவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருப்பதா வந்து இவங்களோட இப்போ உறவினர் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இப்போ இது தொடர்பான விசாரணை வந்து தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்போ விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கு முதலும் மன்னாரில் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு முதலும் ஒரு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவர் இறந்து அந்த விசாரணை தொடங்கி அந்த வழக்கு போய்கொண்டிருக்கு. இன்னும் தீர்ப்பு வேற இல்லை. இப்போ அப்படி ஒரு நிலைமை இருக்கத்தக்கன்னா திரும்பவும் அதே இடத்துல திரும்பவும் பார்த்தோம்னு சொன்னால் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. அப்போ ஒரு இடத்துல திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அங்கே ஏதோ ஒரு விஷயம் பிள்ளையா இருக்குன்னு அர்த்தம். ஏதோ யாரோ பெரிய ஒரு தவறு வந்து விட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இவ்வளோ நாளைக்குள்ளே வந்து அந்த முதல் நடந்த குற்றத்துக்குரிய விசாரணைன்னு நடந்து முடியலை. இப்போ பார்த்தோம்னா அடுத்த விசாரணை இப்படியே விசாரணையை போய்கொண்டிருக்க போகுதா, இல்லாது இந்த அங்கே நடக்கிற தவறு வந்து சரியாக இனங்காணப்படுமா, அங்கே அந்த தவறு இழைத்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் நிறைய கேள்விகள் இருக்குது. மன்னாரில் இருக்கிற அந்த மன்னார் பொது வைத்தியசாலையில் இருக்கிற அந்த நிர்வாகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் வந்து இது தொடர்பாக வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். இது தொடர்பாக வந்து அந்த தவறை வந்து சரியாக இனங்காணணும். அங்கே யார் உண்மையாக அது கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது. அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நடந்த மிஸ்டேக்கை வந்து கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்காது. அங்கே உண்மையாக என்ன நடந்திருக்குது, யார் தவறு இழைச்சிருக்காங்க, யார்கிட்ட அலட்சியம் இது, யார்கிட்ட கவனக்குறைவு இதுன்ற விஷயத்துக்கு சரியாக இனங்கண்டு அவங்களுக்குரிய சரியான தண்டனையும் கொடுக்க வேணும். அதே நேரம் அந்த தவறு திரும்ப நடக்காத மாதிரியும் பார்த்துக்கொள்ள வேணும். மன்னார் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்படியான விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாகும். இப்போ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து பெரிய பிரச்சனை தான் வரும். பெரிய பிரச்சனை தான் இது. உயிர் போகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு உயிரில் 2 உயிர் போயிருக்குது. இதுக்கு மேலே ஒரு உயிர் போயிருக்குது. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் உயிர் போடுறதுன்றது அதுவும் ஒரு கவனக்குறைவால் அலட்சியத்தால் உயிர் போடுறதுன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா. வேணும்னு சொன்னால் மற்ற இடங்களில் ஒரு 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 கவனக்குறைவால் ஒரு விஷயம் நடக்கும் வந்து அது வந்து வெறும் விபத்தை மட்டும்தான் இருக்கும். அதே மருத்துவத்தில் வந்து ஒரு கவனக்குறைவால் ஒரு விஷயம் நடக்கும் வந்து அது வந்து இறப்பு வரைக்கும் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு கூட அந்த விஷயம் போகும். அப்போ மருத்துவத்துறையில் இவ்வாறான சின்ன சின்ன கவன இனங்கள், சின்ன சின்ன அலட்சியங்கள், இவ்வாறான விஷயங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இல்லை தவிர்க்க வேணும். முற்றுமுழுதாக வந்து தவிர்க்கணும். இப்படியான விஷயங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வழியே நடைபெறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகும். இது வந்து வன்மையாக ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். இப்போ உரிய அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணைகளை வந்து வேகப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் வந்து சரியான விசாரணையாக இருக்க வேண்டும். இப்போ வேகப்படுத்துறதுக்காக ஒரு சரியான விசாரணை இல்லாமல் போகக்கூடாது. வேகமாகவும் இருக்கணும். மெயினான வேகமாக இருக்கணும்னு சொல்கிறேன்னு சொன்னால் இவ்வளோத்துக்கு வேகமாக அந்த விசாரணை முடித்து அந்த குற்றவாளிகளையும் அந்த தவறுகளையும் இனங்காணணுமோ அந்த அளவுக்கு அந்த தவறுகள் வந்து தொடர்ந்து நடைபெறாமல் வந்து தடுக்கலும். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு இந்த விசாரணை போய்கொண்டிருக்கும்னு சொன்னால் அந்த 5 வருஷத்துக்கு இதே மாதிரி தவறுகள் திரும்ப திரும்ப நடக்கிறது நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த விசாரணைகள் வந்து வேகப்படுத்த வேணும். அதே நேரத்தில் வந்து அந்த குற்றங்களை செய்தவர்கள் சரியாக இனங்காணப்பட வேணும். அது எவ்வாறான தவறு என்பது சரியாக இனங்காணப்பட வேணும். அப்படி இனங்காண்டா தான் இனிமேல் இவ்வாறான பிரச்சனைகள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி வேறு ஹாஸ்பிட்டல்லையும் சரி இவ்வாறான பிரச்சனைகள் வந்து நடைபெறாமல் வந்து தடுக்கலும். டாக்டர் ரஜினா மீது வந்து நாங்கள் நிறைய விமர்சனங்களை வச்சாலும் இந்த ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் அந்த மனுஷன் செஞ்சது வந்து சரியான வேலை தான். அந்த மனுஷன் செஞ்ச போராட்டமாக இருக்கட்டும், சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், நடந்து கொண்ட விதங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சரியான விஷயம் தான். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வந்து ஹாஸ்பிட்டல் சைடில் வந்து ஊழல் நடந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் பார்த்தோம்னா நிதி மோசடி நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா நிர்வாகத்துறையில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா இவ்வாறான அலட்சியங்கள், கவன ஈனங்கள், இப்படி பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நாங்கள் பார்க்க என்ன மக்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல்ஸ் மீது வந்து நம்பிக்கை இல்லாமல் போகுது. இவ்வாறான தவறுகள், இவ்வாறான பிரச்சனைகள் வந்து இந்த மருத்துவத்துறைக்குள்ள தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்க மக்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் மீதும் அந்த மருத்துவ அதிகாரிகள் மீதும் வந்து நம்பிக்கை இல்லாமல் போகுது. இப்போ இவ்வாறான விடயங்களை வந்து முற்றுமுழுதாக வந்து தவிர்க்கணும். மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் முற்றுமுழுதாக தவிர்க்கணும். மற்ற துறைகளில் சரி நிதி மோசடி, நிர்வாகத்துறை பிரச்சனைகள் வந்து கொஞ்சமாக குறைச்சின்னு போய் இல்லாமக்கலாம். ஆனால் மருத்துவத்துறையில் வந்து இவ்வாறான பிரச்சனை வந்து உடனடியாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும். உடனடியாகவே வந்து அது வந்து தீர்வுக்கு கொண்டு வரணும். உடனடியாகவே அந்த பிரச்சனை வந்து தீர்க்க வேணும். உடனடியாக தீர்க்கணும்னு என்ன சொல்லணும்னு சொன்னால் எவ்வளோத்துக்கு நாம் லேட்டாக காலம் எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு வந்து அங்கே நிறைய இவ்வாறான இதே மாதிரியான நிறைய
விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு தொடர்ந்து. அப்போ மருத்துவத்துறையில் ஒரு தவறு நடைபெறது வந்து ஒரு மனுஷன் உயிரை கூட கொல்ற அளவுக்கு வந்து போகும். அப்போ அதனால் வந்து நாம் மருத்துவத்துறையில் ஒரு விஷயம் ஒரு பிழை ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதை உடனடியாக கண்டுபிடிச்சி உடனடியாக வந்து அதை வந்து நாங்கள் தீர்க்க வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்களோட பகிர்ந்து வச்சிருந்தான். இந்த விடயம் தொடர்பாக மேலதிக தகவல் உங்களுக்கு தெரியுமே தெரியுமென்னு சொன்னால் என்னென்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.